இந்த ஜென்சி குழந்தைகிட்ட வந்து பேசுறதே முதல்ல கஷ்டம். அதில் மோட்டிவேஷன் என்னங்க ஐயா பேசுறது? நிறைய செல்போன்கள், சரியான நேரத்தில் சோளம் போடணும், சரியான நேரத்தில் சோளத்தட்டை அறுக்கணும், சரியான நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும். அதையெல்லாம் பார்த்து கிராமப்புறத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தை இயற்கையாகவே டிசிப்ளின் என்பது அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும். காலத்தினுடைய கட்டாயம், நான் மேடையின் மீது, நீங்க மேடை கீழ் இருக்கிறீங்க. உங்களுக்கு மைக்கை கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா என்னை விட அருமையா அற்புதமா சூப்பரா நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறனால நான் பேசுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய விராட் கோலி முழுமையாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்கின்றாரோ, அதுபோல இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அதை நீங்க பயன்படுத்தணும். ஆனா ஒரு கிராமப்புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் என்னன்னாங்க, அந்த குழந்தை நேச்சுரலாகவே அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை வந்துருது. அப்பா அம்மா நேரமே எந்திரிப்பாங்க, இயற்கையை சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். சரியான நேரத்தில் சோளம் போடணும், சரியான நேரத்தில் சோளத்தட்டை அறுக்கணும், சரியான நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும். அதையெல்லாம் பார்த்து கிராமப்புறத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தை இயற்கையாகவே டிசிப்ளின் என்பது அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கும். அதே அந்த குழந்தைக்கு ஜென்ராசிட்டி, பெருந்தன்மை என்பதும் அந்த குழந்தைக்கு சாதாரணமாக வந்துடும். அப்பா அம்மா படுற கஷ்டம், சொந்தக்காரங்க படக்கூடிய கஷ்டம், குலதெய்வ வழிபாடு, உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவில், அதையெல்லாம் பார்த்து அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் இயற்கையை கற்றுக் கொடுத்துருது. அதனால தான் நான் பல இடத்துல சொல்லுவேங்க, இந்தியாவினுடைய ஆளுமைகள், இந்தியாவினுடைய பெரிய மனிதர்கள், வருங்காலத்தில் வரக்கூடிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த நாளில் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பார்கள் என்பது சத்தியம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் அந்த பசி என்பது வயிற்றில் இயற்கையாகவே இருக்கும், சாதிக்கணும் என்கின்ற வெறி. இந்த டிஸ்ட்ராக்ஷன், செல்போன், வீடியோ கேம், அது போன்ற டிஸ்ட்ராக்ஷனும் இந்த குழந்தைகளுக்கு கம்மி. அதனால் கிராமப்புறத்தில் பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் கூட ஏதோ ஒரு நேரத்தில் பாக்கியம் செய்தவர்கள். நல்ல ஒரு பள்ளிக்கூடம் கிடைத்திருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல குழந்தையை, ஒரு நல்ல மனிதனை, அதன் பிறகு அந்த நல்ல மனிதனை ஒரு நல்ல தலைவனாக இந்த பள்ளிக்கூடம் உருவாக்குவதற்கு நிறைய சிரமப்பட்டு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பெற்றோர்கள், உங்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை, குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும். குறிப்பாக கிராமப்புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே பல நல்ல விஷயங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க கெட்டு போகாமல் நாம பார்த்துக்கணும். அந்த நல்ல விஷயங்களை இன்னும் மேம்படுத்தணும், அந்த நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய சாதனையை செய்வார். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, பல இடத்துல நான் பேசுறது தாங்க. அபுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் ஒரு கச்சிதமான, ஒரு பொருத்தமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் சின்ன ஒரு கிராமம், ராமேஸ்வரம், சின்ன ஊர், பெரிய கூட்டு குடும்பம், அதில் பிறக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய வேலையே ராமேஸ்வரத்தில் காலையில் நியூஸ் பேப்பர் போடுறதா அவங்க வேலை. அவங்க தாத்தா அப்பா எல்லாமே நியூஸ் பேப்பர் ஏஜென்ட். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சின்ன வயசுல அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாங்க. எல்லா வீட்டுக்கு போய் நீங்களும் நியூஸ் பேப்பரை போடுங்க. கலாம் ஐயாட்ட கேட்டாங்க, எங்கே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் வந்துச்சு, வைராகியம் வந்ததுன்னு சொல்லும் பொழுது, காலையில் நேரமே எந்திரிச்சு கச்சிதமாக அந்த வீட்டில் அந்த நியூஸ் பேப்பரை சரியாக போடணும். ஒரு வீட்டில் ஒரு தமிழ் பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் ஒரு ஆங்கில பேப்பர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் தினமலர் கேட்பாங்க, ஒரு வீட்டில் தினத்தந்தி கேட்பாங்க, ஒரு வீட்டில் ஹிந்து கேட்பாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த நியூஸ் பேப்பரில் சைக்கிள் எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு வீட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு வீட்டுக்கு என்ன பேப்பர் போடணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நாள் கூட அந்த பேப்பரை தப்பாக போடக்கூடாது. அது மழை இருந்தாலும், குளிர் இருந்தாலும், இடி விழுந்தாலும் அன்னைக்கு சரியா 5 மணிக்கு பேப்பரை போடும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார்கள், ராமேஸ்வரத்தில் அந்த குடும்பத்தில், அந்த நியூஸ் பேப்பர் போடக்கூடிய குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால தான் இந்தியாவில் என்னால் டிசிப்ளினாக பல வேலைகளை செய்ய முடிந்தது என்று. அதனால் குழந்தை செல்வங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டம்னு எதையும் பார்க்காதீங்க, எல்லாமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம்னு பாருங்க. ஐயோ அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா அம்மா கூலி வேலைக்கு போறாங்க, அப்பா அம்மா இந்த வேலை செய்யறாங்கன்னா உங்களை தந்தை தாய் பக்குவப்படுத்துகின்றார்கள் என்ற அர்த்தம். அதனால ஒரு குழந்தையும் கூட தந்தை தாயினுடைய கஷ்டத்தையும் குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் பார்த்து ஒரு வைராகியத்தோடு ஒரு குழந்தை வளர்றாங்க. அதனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் அகாடமியில் படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் நிச்சயமாக எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. எப்படி ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் ராமேஸ்வரம் என்கின்ற சிறிய நகரத்தில் கொடுத்து, சென்ட் ஜோசப் காலேஜில் போய் படிக்க போகும் பொழுது கூட கையில் பணம் இல்லாமல் தன்னுடைய அக்காவினுடைய நகையை அடமானம் வைத்து, அதன் பிறகு படிப்படியாக ISRO, அதில் PSLV, ஒரு மிஷனில் பெரிய சாதனையை பிடித்து,
1998 அமெரிக்காவுடைய கண்ணில் விரலை வைத்து ஆட்டி இந்தியா ஒரு அணு ஆயுத நாடாக மாற்றி காட்டி ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா ஒரு கிராமம், ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா கஷ்டம், ஆரம்பத்துக்கு போனீங்கன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை. அது எல்லா குழந்தைக்கும் இயற்கையாக கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை மேம்படுத்துவோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக வருவார்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முதல்ல குழந்தை நினச்சிக்கணும். நம்ம சென்னையில் படிக்கல, கோயம்புத்தூரில் படிக்கல, நீங்கள் கொடுவாயில் படிக்கிறனால தான் நாளைக்கு இந்தியாவில் பெரிய ஆளாக வரப்போகிறீங்க. சென்னையில் படிச்சிங்கன்னா வயிற்று பசி அந்த அளவுக்கு வராது. ஏசி ஸ்கூலு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏசி ஸ்கூலு, மெஸ்ஸு சாப்பிட்டிங்கன்னா ஏசி, ஸ்கூல் வேன் ஏசி. எப்படி அந்த குழந்தைக்கு வயிற்று பசி வரங்க? எல்லா இடத்துலையும் ஏசின்னு வச்சோம்னா அந்த குழந்தை ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய வெஜிடபிளாக மட்டும்தான் வருவார். வெயில் படணும், வேர்வை வரணும், ஆடு மாட்டை பிடிக்கணும், ரோட்டில் நடந்து வரணும், அரசு பேருந்தில் ஏறணும், அரசு பேருந்தில் இறங்கணும், ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்லேருந்து கஷ்டத்தை பார்க்கணும். பார்க்கக்கூடிய குழந்தை தான் ஆளுமையாக வருவார். அதனால் நிச்சயமாக கஷ்டத்தை கொடுங்க. நீங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்காக குழந்தைய பொத்தி வளர்க்காதுங்க. வாய்ப்பு கொடுங்க, உருவாக்கி கொடுங்க, வேர்வையை பார்த்து ரசிங்க. வெயில் அந்த குழந்தைகள் போகட்டும், நிச்சயமாக பெரிய ஆளுமைகளாக வருவார். இது எதற்காக பெற்றோர்களுக்கு சொல்றேன்னா, பெற்றோர்கள் இன்னைக்கு ஐயோ நாம கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது, அது தவறான ஒரு வாதம். நான் தொடர்ந்து பல இடத்துல சொல்றதுங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பை உங்க குழந்தை கொடுத்துருக்கிறீங்க. அதனால குழந்தை கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா விடுங்க, தவறு கிடையாது சார். ஒரு கவர்மெண்ட் பஸ்ல, டவுன் பஸ்ல வந்தா தான் அந்த குழந்தைக்கு ஏழைன்னா யாருன்னே தெரியும். சென்னையில் ஒரு குழந்தை வந்து ஏசி ஸ்கூல்ல பஸ்ல போற ஒரு குழந்தைக்கு ஏழைன்னா என்னன்னே தெரியாது. ஏழைன்னு ஒருத்தவங்க இருக்காங்களானே புரியாது. ஏழைனா சினிமா தியேட்டர்ல போய் நடிகர்கள் ஏழைக்கு உதவி செய்யறாங்கன்னா தான் ஓ இவங்க தான் ஏழையான்னு பார்க்கறாங்க. சமுதாயத்தில் எத்தனை பேர் ஏழைகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேருக்கு நம்ம முன்னேற்றணும். எத்தனையோ ஏற்றம் இறக்கங்கள் சமுதாயத்தில் இருக்கு. எங்க பார்ப்பாங்க? இங்க தான் பார்ப்பாங்க. அதனால் குழந்தைக்கு அந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் தடுத்து விடாதீர்கள். நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பெரிய பெரிய விஷயங்களை பேசுவதை விட சிறிதாக நம்முடைய பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கின்றேன். காரணம், நீங்கள் எல்லாம் அறிவாளிகள், என்னை விட வாழ்க்கையை அதிகமாக பார்த்தவர்கள். காலத்தினுடைய கட்டாயம், நான் மேடையின் மீது, நீங்க மேடை கீழ் இருக்கிறீங்க. உங்களுக்கு மைக்க கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா என்னை விட அருமையா, அற்புதமா, சூப்பரா நீங்க பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறனால நான் பேசுறேங்க ஐயா. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இயற்கை அந்த அறிவை கொடுத்திருக்கிறது. கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயிக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை விட அதிக அறிவு இருக்கும். இருந்தும் ஒரு 3 விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எல்லா குழந்தைகளுக்குமே இன்னைக்கு விராட் கோலி தெரியும். விராட் கோலி உங்களுக்கு தெரியும், கிரிக்கெட்டர் தெரியுமா? தெரியுங்களா? விராட் கோலி தெரியுமா? தெரியாது. எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். உங்களுக்கு விராட் கோலி பிடிக்குமா? ஓகே, பிடிக்கும். பெரிய பிளேயர், நல்லா விளையாடுறாரு, சூப்பர். குழந்தைகள் நன்றாக என்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 2016 வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு டெஸ்ட் நடக்குதுங்க. அன்னைக்கு இந்தியாவுடைய சீஃப் செலக்டர் சந்தீப் பாட்டீல் இருக்கார். ஆன்டிகுவாங்கிற ஊர்ல காலையில சந்தீப் பட்டேல் அவருடைய ஒய்ஃபும் நடந்து வாக்கிங் போறாங்க. எத்தனை மணிக்கு போறாங்க? காலைல 5 மணிக்கு போறாங்க. அந்த இருட்டுல ஒரு உருவம் பீச் பக்கத்தில் இருக்கிற பாறை மேல உட்கார்ந்து இருக்கு. சந்தீப் பட்டேலுக்கு ஆச்சரியம், பாக்குற இந்தியன் மாதிரி இருக்கிறாங்க, யாரு பாறையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு. ஆன்டிகுவால 2016 கிட்ட போய் பார்க்கிறாரு. விராட் கோலி யோகா மேட்டை போட்டு யோகா பண்ணிட்டு இருக்காரு. சந்தீப் பட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியம். நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் பண்ணிட்டாங்க, காலையில 5 மணிக்கு இந்த மனுஷன் யோகா பண்ணிட்டு இருக்கான். அதன் பிறகு விராட் கோலி 45 நிமிடம் ஜிம்முக்கு போறார். அதன் பிறகு அன்னைக்கு செகண்ட் டே டெஸ்ட் மேட்ச் போறாரு, 100 ஸ்கோர் பண்றாரு. சாயந்தரம் மறுபடியும் ஜிம்முக்கு போறார். இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? நமக்கு ஒரு விஷயத்தின் மீது ஆசை இருந்தாலும் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் என்பது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாடம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு அது இருக்கு. ஸ்கேட்டிங் நல்லா விளையாடுறாங்க சார், கராத்தே அருமையா பண்றாங்க, நல்ல டான்ஸ் வருது, நல்ல பாட்டு பாடுறாங்க. எல்கேஜி குழந்தை 20 லைன் விநாயகர் ராகவல் பாருங்க, எத்தனை லைன் பாடுறாங்க பாருங்க. எல்கேஜி குழந்தைகள் எவ்வளவு தெளிவா பாடுறாங்க. ஸோ அடிப்படையில் நமக்கு அந்த ஏக்கம், தாகம், அறிவு இருக்கு. நாம் அந்த குழந்தையை தூண்டி விடணும், எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் கொண்டு போகணும். அந்த குழந்தை அதை கொண்டு போகும் பொழுது they become world champion. ஐயா, நமக்கு இன்னைக்கு லோக்கல்ல ஜெயிக்கிறவங்க யாரு வேண்டாம், இன்டர்நேஷனல்ல ஜெயிக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு வேணும். மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது என்னன்னாங்க, உள்ளூர் பந்தயத்திலிருந்து ஒலிம்பிக் பந்தயத்தில் கோல்டு வாங்கக்கூடிய குழந்தையை நம்முடைய நாடு உருவாக்கணும். அந்த குழந்தை எப்படிங்க உருவாக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின் மட்டும்தான். அதனால குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்க அப்பா அம்மா என்னை மிரட்டுறாங்க, திட்டுறாங்க, சொல்றாங்க, காலைல நேரமே எந்திரிங்கன்னு சொல்றாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் நைட்டு தூங்கணும்னு சொல்றாங்க, காலைல ஹோம்ஒர்க் பண்ணிட்டியான்னு நோட்டை செக் பண்றாங்க, வீட்டுக்கு போனோடனே மிஸ் ஹோம்ஒர்க் நோட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. ஏன்னா எங்க வீட்டில் டெய்லி இது நடக்கிறனால நான் சொல்றேன். அதனால நீங்க முகம் சொல்லிக்கூடாது.
அதையெல்லாம் செய்தால்தான் நீங்க டாக்டர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க இன்ஜினியர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதையெல்லாம் செஞ்சாதான் நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர். எப்படி ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய விராட் கோலி முழுமையாக அந்த நாளை பயன்படுத்திக் கொள்கின்றாரோ, அதுபோல் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முழுமையாக அதை நீங்க பயன்படுத்திக்கணும். எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். வீட்டில் போய் ஒரு பேப்பர் எழுதி மாட்டி வச்சிருங்க. டிசிப்ளின், டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க. டைம், ஸ்கூல் டைமுக்கு வரணும், ஒரு நிமிஷம் லேட் பண்ணாது. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாச்சும் கட்டடிச்சிடலாமா, காலைல வெளியே வந்தோடனே அம்மா பாருங்கம்மா கலெக்டர் ஆஃபீஸ் இன்னைக்கு மழை வந்ததுக்காக லீவ் விட்டாங்களா பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு ஸ்கூல் லீவா, ஸ்கூல் இருக்கா. உங்கள் வேலை படிப்பது. மழையே வந்தாலும் இடியே வந்தாலும் நீங்க பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு போகணும். அது எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுறதை தவிர எல்லா நாளும் படிப்பு படிப்பு படிப்புன்னு இருந்தால் மட்டும்தான் கொடுவாயிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தை நாளை புதுடெல்லியில் ஆளுமையில் ஒரு பெரிய உயரத்தில் போய் அந்த குழந்தை உட்கார முடியும். அது எப்பவுமே மறந்துடாது. டிசிப்ளின் என்கின்ற வார்த்தை எழுதி உங்க வீட்டில் ஒட்டி வச்சிரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கும் வேலை என்பதே இருக்காது. ஸ்கில் செட்டுக்கு அவங்க ஜாப் பண்ணுவாங்க, ஆனால் பெர்மனன்ட் வேலை இருக்காது. ஒரு வேலை செய்வாங்க, அடுத்து இன்னொரு வேலை செய்வாங்க, இன்னொரு வேலை. அந்த காலத்து மாதிரி 30 வருஷம் ஒரே வேலை, 25 வருஷம் ஒரே வேலை. என் வாழ்க்கையே 2 வேலையில என் வாழ்க்கையே முடிஞ்சு. இந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. இவங்க எல்லாம் ஜாப் ஒர்க், ஸ்கில் செட் மாதிரி ரொம்ப ஹை எண்ட் வேலையை பார்ப்பாங்க. அப்ப பள்ளிக்கூடமும் கூட அப்படிப்பட்ட குழந்தையை தயார் செய்வதற்கு நம்முடைய கல்வி முறையும் மாறி இருக்க வேண்டும். அந்த குழந்தைக்கு அவ்வளோ டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் சொல்லிக் கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்கணும். கோயம்புத்தூர் போய் பார்க்கணும், சென்னை போய் பார்க்கணும். இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த குழந்தை பெரிய பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுவும் பள்ளிக்கூடத்திற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கு ஒரு குழந்தையை தயார் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. அவங்க திறமையா இருக்கிறாங்க, தகுதியா இருக்கிறாங்க, எக்யூப்டா இருக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்குவாங்க. ஆனா அந்த டெக்னாலஜி வேர்ல்டுல அந்த குழந்தைக்கு அன்பு சொல்லிக் கொடுக்க. ரோபோட்ல வந்தவர் என்ன அன்புங்க, ஆப் போட்டு கார்ல ஏறி உட்கார்றீங்க, எங்க இறக்கணும் இறக்கி விட்டுரும். அப்ப அந்த குழந்தைக்கு அன்பு என்பதே வாய்ப்பே கிடைக்காது. அந்த அன்பான குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லை என்றால் அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக அந்த குழந்தை வாழுவாங்க. அதனால் நிச்சயமாக இதுக்கு எல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. நான் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது மாரல் சயின்ஸ் இருக்கும். இப்பெல்லாம் மாரல் சயின்ஸை தூக்கிட்டாங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். எதுக்கு மாரல் சயின்ஸ்ல வச்சுக்கிட்டு, அது எதுக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் போய் நல்லது கெட்டன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக ஐஐடி ஜேஇ கோச்சிங் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பீரியட் இருந்துச்சு, அதையும் சுருக்கி விட்டாங்க. எதுக்கு ஸ்போர்ட்ஸ் பீரியட்? நீங்கள் அதை குழந்தை விழுந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிருங்க. அப்பா அம்மா வந்து நம்ம சட்டையை பிடிச்சி நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. எதுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதையும் 1/2 மணி நேரமாக சுருக்குங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு என்ன முக்கியமோ இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்தில் அதெல்லாம் குறைந்து விட்டது. 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரத்துக்கு வந்துருச்சு. அதனால தான் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி இருந்து இவங்களே ஸ்போர்ட்ஸ் டே, முன்னாடி இருந்து இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த குழந்தை கீழே விழுந்து ரத்தம் வந்தால் தாங்க அந்த குழந்தைக்கு பயமெல்லாம் போகும். ஸ்கேட்டிங்கில் பண்ணும்போது கீழே விழுந்துதான் எந்திரிப்பாங்க. நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன், தங்கம் நீ முதலாக கால் எடுத்து வச்சதே விழுந்து தானே எந்திரிச்சேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய குழந்தை தவழுகின்ற வயசுலேருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வைத்த முதல் அடியே தோல்விதான். ஃபர்ஸ்ட் அடியே கீழே விழுந்துதான் அந்த பாப்பா எந்திரிச்சு. ஆனால் நாம் ஐயோ பாப்பா விழுந்துடக்கூடாதுங்க, ஐயோ பாப்பாக்கு எதாவது காயப்பற்றக்கூடாதுங்க, பிரச்சனையாக போயிருங்க. குழந்தையினுடைய வாழ்க்கை தவழ்வதிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுதே தோல்வியில் தான் ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையும் ஆரம்பித்து வெற்றியில் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதனால குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாட விடுங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது தான் டீம் ஒர்க்கு, ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது தான் விட்டு கொடுத்தல், ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது மட்டும்தான் ஈகை குணம், ஸ்போர்ட்ஸ் விளையாடும் பொழுது தான் பெருந்தன்மை. அது கிளாஸ் ரூம்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது, பிசிக்ஸ் லேப்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்க, கெமிஸ்ட்ரி லேப்ல எப்படிங்க சொல்லிக் கொடுக்குறது. விளையாட்டு மைதானத்தில் அந்த குழந்தை போனா தான் அந்த குழந்தையினுடைய உண்மையான மனிதத்தன்மை வெளியே வரும். அதனால் எல்லா பெற்றோர்களும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுங்க.